சைடில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் இங்கே பஜ்ஜி போடலாமேன்ட்டு பஜ்ஜி மாவு கடல மாவு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னென்ன பஜ்ஜி போடுறோன்னா வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி 3 டைப் ஆஃப் பஜ்ஜியை போட்டு சாப்பிட்லாமேன்னு ஒரு யோசனை. நானும் அந்த வாழைக்காவோட பட்டையெல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ சில கடையெல்லாம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது அந்த கலர் வந்து இந்த சேமியா கேசரி கலரில் போடுறவங்க. அது என்னடா இந்த கலரில் இவங்களுக்கு மட்டும் வருதே அப்படின்னு பார்த்தா கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. அந்த ஆரஞ்சு கலர் பவுட்ரு அதை வந்து பார்க்க அப்படி பவராக இருக்குது. இந்த மாதிரி பவுட்ருலாம் போட்டு எதுக்கு? அது வயிற்றுக்கு தான் கேடு. நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். கடையில் வேறு என்னைக்கு யூஸ் பண்ணுறாங்களோ தெரியல. அதனால் இந்த மாதிரி நான் பஜ்ஜி போடலாமேன்ட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இந்த கடைக்காரங்களாம் பஜ்ஜி செஞ்சு அடுக்கி வச்சுருக்கிறத பார்த்தாவே சாப்பிட தோணிடுது. அந்த கலர் அட்ராக்ஷனுக்காக அந்த மாதிரி கலர் சேர்த்துக்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் சீவினேன். நல்லா இருந்துச்சு. ஸ்லைஸாக ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வெங்காயம், இதை வச்சு தான் இன்றைக்கி பஜ்ஜி. ஸோ வாங்க வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெதறிக்கிட்டேன். அதோடு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மட்டும்தான் சேர்த்தேன். இந்த கடையில் ஆட் பண்ணுற கலர்லாம் நான் சேர்க்கவே இல்லை. இந்த பஜ்ஜி சாயந்தரம் சாப்பிட்றோம், ஒரு மாதிரி சில பேர்த்துக்கு செரிக்காமல் கூட போகும். அதனால் மிளகாத்தூள், மஞ்சத்தூளோட நான் என்ன சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அஜ்வின், அந்த ஓமம் இருக்குது பார்த்திங்களா, ஓமம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் ஓமம் சேர்த்து கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு முட்டை வேக வச்சேன். அது முட்டை வாடை அடிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ண அந்த முட்டை வாடை போயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி பாத்திரத்தில் முட்டை வாடை, இந்த மாதிரி மீன் கறி இது மாதிரி சமைச்ச வாடை அடித்தா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வாழைக்காய் சீவின மாதிரியே உருளைக்கிழங்கையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ்லேயே கைக்கு ஒட்டலை. அதனால் ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி போவோம் அது மாதிரி ஃபிங்கர் மாதிரி இப்படி நேராக எடுத்து விட்டேன். நல்லா பெரிய உருளைக்கிழங்கு தான், நல்லா ஸ்லைஸ் வந்திருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. அதில் இன்னும் ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி போடலாமேன்னு வாழைக்காய் பஜ்ஜியை போட்டேன். நிறைய மாவு எடுத்து சைடில் நல்லா தடவிட்டு ஒரு 3 பஜ்ஜி. பாத்திரம் வந்து ரொம்ப சின்ன பாத்திரம், அதனால் 3 பஜ்ஜி தான் போட்டேன். 3 போட்டு எடுக்கலாமேன்னு 3 தான் போட்டேன். பொன் நிறத்தில் வர நல்லா வணக்க விடணும். நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா வணக்க விட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணி முறுமுறுன்னு வந்துடுச்சு பார்த்திங்களா. அந்த கலர் சேர்க்கல, அதனால் கடையில் உள்ள கலர் மாதிரி வரல, மஞ்சள் கலரில் தான் வந்துருக்கு நமக்கு. ஸோ பரவாயில்ல. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 போடலாமேன்னு உருளைக்கிழங்கு இதை எடுத்தேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இது வந்து உருளைக்கிழங்கில் போடுற பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இதுவும் ஒரு 3 உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் போட்டேன். பாத்திரம் சின்னதாக இருக்கவும் இந்த 3க்கே பாத்திரம் பத்தில் ஒட்டிக்கிச்சு பாருங்க. நான் பெரிய பாத்திரம் எடுத்தால் நிறைய எண்ணெய் ஊற்றணும். இதுனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த கொஞ்சத்துலேயே பண்ணிடலாம். அதனால நான் இந்த சின்னூண்டு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். நல்லா அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டேன். ஸோ வெந்துருச்சு. வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காய பஜ்ஜி.
வெங்காயத்தை சில பேர் வட்ட வட்டமாக கட் பண்ணி போடுவாங்க. வட்ட வட்டமாக கட் பண்ணி போட்டால் அதை போய் மொத்தமாக இருக்குது. சாப்பிடும்போது உள்ளே இருக்க வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் வணங்கியிருக்க மாட்டேங்குது சில டைமு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல மொத்தமாக இருக்கனால. இது மாதிரி நான் பண்ணேன். நம்ம குழம்புக்கெல்லாம் அரிஞ்சு போடுவோம்ல பெரிய வெங்காயத்தை, நேராக அது மாதிரி அரிஞ்சு நல்லா பிசைஞ்சேன். கையில் பிசையும் போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக உதிர்ந்துருது. அது உதிர்ந்துறதை எடுத்து போட்டோம்னா நல்லா தனித்தனியாக வந்துடுது. பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல, பார்க்கவே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதே நான் வட்டமாக போட்டேன்னா மொத்தமாக இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு கருக்கு முறுக்குன்னு கேட்குது. அந்த பச்சை வெங்காயம் மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமும் வேகுது, எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு இது மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாமேன்ட்டு இது மாதிரி பண்ணிட்டேன். வாங்க, டீயும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. மசாலா காஃபி. ஸோ மசாலா காஃபியோட நம்ம பஜ்ஜிக்கு வந்து சட்னி அரைக்கலை. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி நல்லாயிருக்கும், குருமா நல்லாயிருக்கும் பஜ்ஜிக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன், சாஸ் ஊற்றி சாப்பிட்டுக்கலாமேன்னு சாஸ் ஊற்றிட்டேன். டொமேட்டோ சாஸு, காஃபி, பஜ்ஜி போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மசாலா காஃபியோட ஈவினிங் பஜ்ஜியோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நைட்டு ஒரு 7:30 போல் ஆகிடுச்சா. பாப்பா ஆளுக்கா பரோட்டா வேணும்னு கேட்டால். சாப்பாடையும் பார்த்தேன் கம்மியாக இருந்தது, மதியம் வச்ச சாப்பாடும் கம்மியாக இருந்தது. சரி, ஆளுக்கா பரோட்டாவுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வெட்டி வேக வச்சுக்கணும். அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே சைடில் மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சிட்டோன்னா அது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் இதுக்கும் நேரம் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு வர பிசைஞ்சு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். ஸோ பாருங்க, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. தோலை உரித்து வச்சுப்போம். நான் கொஞ்சம் நேரம் கழித்து பச்சை தண்ணியில் போட்டேன். சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு, அப்போ தான் டக்குன்னு பிரியும். சுட எப்படி பிரிக்க முடியும்? அதனால் சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணியில் போட்டு பிரித்து தோலை உரித்து வச்சுக்கிட்டேன். இதுலையே பார்த்திங்கன்னா இந்த தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்றதுக்கு ஒரு ஸ்பூனு எடுத்துக்கோங்க, இல்லை மத்துக்கட்டை இது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லை கையிலையே பண்ணுறதுனால இந்த மாதிரி கையிலையே பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த உருண்டையெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கங்கே உருண்டையாக இருந்தால் தேய்க்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியாக இருந்தது, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு சின்னதாக பச்சை மிளகாய் போடுங்க. பெருசாக வாயில் வச்சிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அது உரைக்கும். குட்டி பச்சை மிளகாய் அரிஞ்சு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சா. இப்போ நம்ம ஆலுக்கா பரோட்டாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஆலுக்கா பரோட்டாவுக்கு தேவையான ஸ்டஃப்பு. அங்கே மாவை ரெடி பண்ணி வச்சுருந்தோமா, கொஞ்சம் ஊறி இருக்கும் நல்லா. இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு சின்னோண்டு உருண்டையாக பிடிச்சி அந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உருண்டை பிடிச்சி நடுவில் வச்சு மடக்கி நல்லா தேய்ங்க. அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உள்ளே வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். மெதுவாக தேய்ங்க. மெதுவாக அப்படி தேய்க்கணும். திருப்பி போட்டு தேய்ங்க. அப்போ தான் நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வரும். அடியில் பிடிச்சிக்காமல் இருக்க மாவு தேய்ச்சிக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் தேய்க்கிறனாலும் தேய்ச்சிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்.
எண்ணெய் தேய்ச்சாவும் நல்லா தான் இருக்கும், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் மாவு தேய்ச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா பார்த்திங்களா உள்ளே இருக்க ஸ்டஃப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தவாயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். சரி, செகண்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அது சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படி மெதுவாக தேய்க்கணும். வேக வேகமாக தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிறது வெளியே பிதுங்கிக்கிட்டு வெளியே வந்துடும். வெளியே வராமல் மெதுவாக தேய்க்கணும். மேலே கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிக்கிறது நல்லது. பட்டர் நான் டப்பாவில் போட்டு வைக்கல, இந்த பாக்கெட்டோடையே இருந்து நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு பட்டர் தேய்ச்சிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் உருளைக்கிழங்கு ஆளுக்கு பரோட்டான்னு சொல்கிறது இதுதான். பார்த்திங்கன்னா மேலே உப்பி வருது பார்த்திங்களா, சுடுது. இப்போ செகண்ட் ஒன்று ரெடி பண்ணலாம். மேலாக்கில் அந்த பட்டர் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பட்டர் போட்டு மேலே உப்பி நல்லா பஃப்னு வருது பாருங்கள், பூரி மாதிரியே உப்பி வரும். ஸோ ஆளுக்கு பரோட்டா ரெடி ஆச்சு. இதோட சாஸ் தொட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும், டொமேட்டோ சாஸு. ஸோ இது மாதிரி டின்னர் இன்றைக்கி பாப்பாங்களுக்கு வந்து இதை முடிச்சாச்சு. அப்புறமா சாப்பாடு வந்து நான் மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, அதுக்கு குழம்பு தீந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு செய்யணுமேங்கிறதுக்காக பீக்கங்காவும் சொரக்காவும் இருந்துச்சு. அதை வந்து துவையல் மாதிரி கடையலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக இது மாதிரி தோலெல்லாம் சீவி பீக்கங்காவை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க விதையை எடுத்துருவேன். சில பேர் எடுக்காமல் அப்படியே போடுவாங்க. விதை நிறையா இருந்துச்சுன்னா எடுப்பேன். சில சமயம் விதை அதிகமாக இருக்காது. விதை அதிகமாக இல்லைன்னா எடுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதனால் நடுவில் அப்படி சைடில் 2 கட் பண்ணால் நடுவில் இருக்கிறது வழியாக வந்துடும். நடுவில் இருக்க வேறு பஞ்சு மாதிரி இருக்கும். அதையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இது சொரக்காவையும் பீக்கங்காவையும் சேர்த்து எப்படி சட்னி அரைக்கிறேன் பாருங்கள். இது சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஒரு டைமு. இதோட ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நிறைய பூண்டு போடுறனாலும் போடலாம். பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ பூண்டு எடுத்துக்கிட்டு இஞ்சியும் ஒரு கொஞ்சம் போல் எடுத்துக்கணும். பூண்டு பார்த்திங்களா ஒரு 4-5 பல், வரமிளகா ஒரு 2-3 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து சீவிட்டு அந்த காய் எல்லாத்தையும் கழுவிட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றுறோம்ல, அது கிடைக்கல, அதனால் புளி பேஸ்ட்டாக வாங்கிட்டேன். புளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு, உப்பு புளி மிளகா தான் இது, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றுங்க. பஜ்ஜி சுட்டேன் பார்த்திங்களா, அந்த எண்ணெயவே ஊற்றிட்டேன். அதனால் அப்புறமேட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து இப்படி ஸ்பூனில் இது பண்ணிக்கணும், கிண்டி விட்டுக்கணும், இல்லாட்டினே அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா, கலர் மாதிரி. ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாளிச்சிக்கலாம். இதை எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்கன்னா கூட இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெளியூருக்கு போகிறோம், புளி சாதம் கொண்டு போகிறோம்ல, அதே மாதிரி இது ஒரு புளி சாதம் தானே, இது கொஞ்சம் தாங்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா எண்ணெய் தனியாக திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வந்துச்சுனாவே அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே உப்பு புளி மிளகா போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு, சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டுக்கலாம் எதுவுமே இல்லைன்னு ஒரு சின்னதாக வெங்காயத்தை உரித்து, முட்டை 2 இருந்துச்சு,
சரின்னு முட்டை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு முட்டை பொரியல் 2 முட்டையை உடைச்சி போட்டு முட்டை பொரியல் பண்ணியாச்சு. ஒன்றுமே போடல, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அதோட முட்டையை பொத்து ஊற்றிருக்கேன். அந்த ஆலுக்கா பரோட்டாவுக்கு செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு ஒன்று மிச்சமாக இருந்துச்சு. அந்த உருளைக்கிழங்கு அது இதுலேயே கட் பண்ணி போட்டேன். சின்னதாக கட் பண்ணி போட்டு முட்டை உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டாச்சு தொட்டுக்கையாக. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது மாதிரி நான் முட்டை பொரியலோட பீன்ஸ் சேர்ப்பேன், அப்புறம் பீட்ரூட்டு சேர்ப்பேன். இதோட இது மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப குஷியாக காய்கறி சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக. உருளைக்கிழங்கு எல்லாமே சாப்பிட்ருங்க எல்லா பிள்ளைங்களும். ஆனால் பீட்ரூட்டு பீன்ஸ் எல்லாம் சாப்பிடாதுல்ல. இது மாதிரி முட்டையோடு சேர்ந்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும், நல்லா சாப்பிடுவாங்க. எக்கு டேஸ்ட்டும் பீட்ரூட் டேஸ்ட்டு அதே மாதிரி எக்கு வித்து பீன்ஸு இது மாதிரி பிள்ளைங்க எது சாப்பிட்லையோ அதை சேர்த்து முட்டையோடு சேர்த்து கொடுத்துருங்க. அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா மதியம் வடித்த சாப்பாடு இருந்துச்சு. ஸோ சாப்பாடோட கொஞ்சம் ரசம், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ரசம், தக்காளி ரசம் வச்சேன். இந்த தக்காளி ரசத்துக்கு அந்த முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு போட்டு முட்டை பொரியல் பண்ணேன் பார்த்திங்களா, அதான் இந்த முட்டை பொரியல். கொஞ்சம் துவையலையும் வச்சுக்கிட்டேன். ஸோ